ஐயோ ஐயோ டேய் கல்யாண டேட் வேற பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கடா. சாதாரண கல்யாணம் தான், ஆனால் என்னன்னு தெரியல, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நர்வஸாக வேற இருக்குடா. இந்த ஜென்ரேஷன்ல கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு தடவை டாக்டர் சிட்டிங் உட்காந்தானே வச்சுக்கோ, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். டேய் அந்த பிரச்சனை இல்லடா. அதானே நீலாம் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த மாதிரி ஆளாச்சே. நான் சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா கேளேன்டா. சாரி மச்சான், சொல்லு. இல்லை புரியுது, அவளும் நானும் இத்தனை வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எனக்கு ஒன்றா அவளுக்கு புரியும். ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னராக அவளை யோசிக்கிறப்போ சில விஷயம்லாம் செட் ஆகுமா டவுட்டாக இருக்குடா. இது என்னடா கன்ஃபியூஷன், எல்லாம் செட் ஆகும். எப்படிரா சொல்கிற? டேய் பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வரோம்டா, எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏன்? அவ எல்லா இடத்துலையும் சரி, எல்லார்கிட்ட இருந்தும் சரி உன்னை செம்மையா டிஃபெண்ட் பண்ணுவா. மா இவனை பாருமா, வீட்ல தண்டத்துக்குனே படுத்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கான். கச்சிப்பா அவன் அப்படிதாம்மா, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, வீட்டுல தண்டமா உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான் பாரு, மானம் கெட்டவன். இவனை சும்மா விடக்கூடாது, பெருசா எதுலயாவது மாட்டி விடணும். உன்ன இருடா. அப்பா, ஆ, இவன் உங்ககிட்ட வாழ்க்கைக்கான தத்துவத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவுதானே? டேய் டேய் தம்பி, தம்பி டேய், என்ன டாடி? வாழ்க்கைக்கான தத்துவத்தை ஏதோ கேட்டியாமே. டேய் உங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியான டாடிடா, என்கிட்ட கேக்குறது என்ன கூச்சம்? டேய் இங்க பாருடா, உன்னை எதிர்த்து எவன் வந்தாலும் Dad, எதிர்த்து Dad, நான் போயிட்டே கேக்கல. இரு. எவனை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்டா சிரிக்கிற? மேல சொல்லு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஆளா வந்து நிப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ ஐயோ, சைலன்சர் மேல என் காலு பார்பிக்யூ ஆயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ இந்து, எனக்கு ஒரு பிரச்சனை. தெரியும்டா, இன்னைக்காச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கீங்க. இல்ல பிரச்சனை பண்ணாம தான் இருக்க முடியுமா? காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் பிரச்சனை தான். ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியல உன்னால. ஒண்ணு நீ பிரச்சனை தேடி போற, இல்ல பிரச்சனை உன்னை தேடி வருது. என்னடா இது? ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுடி. பிரச்சனையே வந்து உன்கிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நீ பிறந்ததே பிரச்சனை தான்டா. டேய் உனக்காக சோத்துலயும் சரி சொத்துலயும் சரி ஈக்குவலா ஷேர் பண்ணுவா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஏய் போன வீடி சேர்ந்து சாப்பிடலாம். இது வேற பசிக்கிறப்பதான் அடிக்கும். ஏய் இரு, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏய் வெயிட் பண்றீ, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய் என்னடி மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட? சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னேன்ல. பின்ன நீ வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களா? போ.